வணக்கம். நம்ம சேனல்ல இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சான்னு பார்ப்போம். நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸாக இந்த ரேஞ்சை வந்து நம்ம வச்சுருந்தோம். நேற்று வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சை கீழே பிரேக் அவுட் ஆகிற அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயில்ட் ஆகிடுச்சு. இந்த ஹைக்கும் மேலே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் வந்து பாருங்கள், அந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிடுச்சு. அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மேலேயும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும். அதுக்கு இந்த ஐயை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னது போலே வந்து நடந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி இருக்கிறதுனால அடுத்த டெஸ்டினேஷன் மேலே தான். பட் இருந்தாலும் நீளமான புல்லிஷ் கேண்டில்ஸ்க்கு இருக்கிறதுனால ரீடெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமும் மேலே போகலாம். அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். அல்லது இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னா திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்துடும். அதனால் இங்கேருந்தே கண்ணி வாங்கணும், அல்லது கீழே கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிக்கணும். இந்த ரெண்டு நிகழ்வுகள் தான் நடக்கும். என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பார்ப்போம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,226, சப்போர்ட் லெவல் 24,801. ஸோ அது அப்படியே கீழே பிரேக் பண்ணி ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அடுத்து 916, அடுத்து 751. ஒருவேளை இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். மேலே போயிட்டு இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் தான் சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே. ஸோ அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்த ரூலின் படி ஒவ்வொரு ரேஞ்சும் தொடும் பொழுது சப்போர்ட் எடுத்தால் ரிஜெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஹையர் வேல்யூ சிபிஆர் புல்லிஷ் தான். நேற்று விடலே சொல்லியிருந்தோம். சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R1 வரைக்கும் போகும். R1 தாண்டினா R2, அப்படியே R3 போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், எக்ஸாக்டாக மேலே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே R1 R2 அப்படின்னு மேலே போயிருக்கு. இன்றைக்கும் அதே தான். ஸோ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் R1லேருந்து அப்படியே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R2 R3ன்னு போகலாம். ஒருவேளை R1 வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப சிபிஆர். இங்கே வந்து பாருங்கள், கீழே வந்து ரிஜெக்ட் ஆனிச்சு. பட் இருந்தாலும் அங்கேயே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. இது சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆனிச்சுன்னா செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. இதுதான் வந்து ப்ரொசீஜர். பேங்க் நிஃப்டியும் அதே போல் தான். பேங்க் நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகலை. பட் இருந்தாலும் புல்லிஷில் கன்டினியூ ஆச்சு. மேபி நாளைக்கு போய் ரீச் ஆகலாம். நிஃப்டி வந்து நாளைக்கு புல்லிஷ் கன்டினியூ ஆகும் சமயத்தில். பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிட்டும் அல்லது அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆகிடும். தொடர்ந்து ரெண்டும் மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும் அல்லது பிரேக் அவுட் ஆகணும். இல்லை ஃபஸ்ட்டு வந்து ரீடெஸ்ட்மெண்ட் வந்து இவ்வளோ தூரம் எல்லாம் புல்லிஷ் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப அதை பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நடக்கும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவலில் எக்ஸாக்டாக சென்டரில் இருக்குது. மேலே வந்து 51,979 டைரெக்டாக போகணும். போயிட்டு ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப இந்த லெவல் அல்லது அங்கேருந்து சப்போர்ட் அடிச்சுன்னா மேலே. ஒருவேளை டைரெக்டாக கீழே வரணும், பிரேக் பண்ணணும், இல்லை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். ஹையர் வேல்யூ சிபிஆரில் புல்லிஷு. சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸ், அதுவும் புல்லிஷு. ஸோ சிபிஆருக்கு மேலே ஒரு நைட் சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினதுன்னா R2, R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர். இது சிபிஆருக்கும் கீழே வந்து செல் பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வரட்டும். S1ல் சப்போர்ட் எடுத்து R1 பிரேக் பண்ணதுன்னா S1 பிரேக் பண்ணதுன்னா S2. இதுதான் ப்ரொசீஜரு. ஸோ இந்த ரூலின் படி உங்களோட டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். செல்லிங் சைடு அல்லது டைரெக்டாக மேலே போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மிக்க நன்றி.